கரூர் துயர சம்பவத்தை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு. யார் இந்த ஐஜி அஷ்ரா கார்க்? பார்க்கலாம். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தவேக கட்சியின் மூத்த தலைவர்களான புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனிடையேதான் கரூர் துயர சம்பவம் குறித்து ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவினரிடம் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில்தான் அஷ்ரா கார்க் யார், எப்படிப்பட்ட அதிகாரி என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவை சேர்ந்தவர் அஷ்ரா கார்க். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிப்பை முடித்த இவர் IPS தேர்வில் 2004ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர். தமிழ்நாடு கேடரில் தேர்வான இவர் வேலூர் மாவட்டத்திற்கு உட்பட்டிருந்த திருப்பத்தூரில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது பணியை தொடங்கினார். பின்னர் 2008ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டார். அந்த காலகட்டத்தில் கந்துவட்டி கொடுமையை கட்டுப்படுத்த தனியாக ஒரு சிறப்பு படையை ஏற்படுத்தி அதிரடி காட்டினார். அப்போது நெல்லையில் இருந்த ரவுடிகள் அஷ்ரா கார்க்கை கண்டால் அலறி ஓடுவார்களாம். பின்னர் 2010ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட எஸ்பியாக அவருக்கு பதவி வழங்கப்பட்டது. மதுரையில் கிரானைட் குவாரி முறைகேடு, நில அபகரிப்பு புகார் என பல குற்றங்களுக்கு எதிராக அதிரடி காட்டினார். மேலும் மதுரை தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்தியது, மதுரை உத்தப்புரத்தில் இரு சமுதாயத்தினர் மத்தியில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த சாதிய மோதலில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியது. அதோடு அவர் தருமபுரி மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது சில இடங்களில் இருந்த இரட்டை குவளை முறையை அடியோடு ஒழித்தது என பல அதிரடி நடவடிக்கைகளில் அஷ்ரா கார்க் ஈடுபட்டார். பின்னர் 2016ஆம் ஆண்டு மத்திய புலனாய்வு பிரிவுக்கு சென்ற அவருக்கு DIG-யாக 2018இல் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. பின்னர் தமிழகம் திரும்பிய அவர் 2022ஆம் ஆண்டு IG-யாக நியமிக்கப்பட்டார். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு CBI லஞ்ச வழக்கில் தனக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றவர்களை கைது செய்து அதிரடி நடவடிக்கை எடுத்து பாராட்டை பெற்றவர் இந்த அஷ்ரா கார்க். தற்போது வடக்கு மண்டல IG-யாக பொறுப்பு வகிக்கும் அஷ்ரா கார்க் நேர்மையான அதிகாரியாக இருந்து தொடர்ந்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தற்போது கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரிக்கும் நிலையில் உண்மைகள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.